ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல எலும்புகளுக்கெல்லாம் நல்லா வலு சேர்க்கிற மாதிரி சூப்பர் ஹெல்த்தியா இன்ஸ்டன்டா ஒரு உளுந்து பால் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கர்ல மெஷரிங் கப்ல 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்க எதுல சேர்க்கறீங்களோ அதுலயே தான் தண்ணியும் அளக்கணும். 4ல இருந்து 5 வாட்டி நல்லா கழுவிட்டு 1 கப்புக்கு 8 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். திருநெல்வேலி தென் மாவட்டங்கள்ல எல்லாம் இந்த உளுந்து பால் ஒரு ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ். இப்ப மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் தனியா ஒரு கப்ல வடிச்சு வச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப அந்த உளுந்த ஒரு சின்ன மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கோங்க. உளுந்து வெந்திருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் அரைச்சிங்கன்னா போதும், நல்லா நைஸா மாவு கிடைச்சிடும். நாம எடுத்து வச்சிருந்த தண்ணிய நம்ம அரைச்ச மாவு கூட சேர்த்துட்டு கட்டி எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா கட்டி எல்லாம் எதுவும் இல்லாம உளுந்தும் தண்ணியும் நல்லா கலந்து வந்துடும். இப்ப நம்ம உளுந்து அளந்த அதே கப்ல 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை கரைச்சு வச்சுக்கலாம். பாகுபதம் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. கரைச்சு வச்சிருந்த வெள்ளை தண்ணிய ஒரு பேன்ல சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விட்டோம்னா வெல்லமும் நம்ம சேர்த்த உளுந்து மாவும் எல்லாம் ஒன்னா கலந்து வந்துடும். இப்ப அது கூட சுக்கும் ஏலக்காவும் 2யும் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 100 ml பால் சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்கிறதுக்காக விட்டுடலாம். தாராளமா 4 பேருக்கு இந்த உளுந்து பால் அளவா இருக்கும். ஃபைனல் டச்சா துருவின தேங்காவை கூட சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஹெல்த்தியான ட்ரிங்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.